வணக்கம் அண்ணா. வணக்கம். தயாண்ணா, உங்களுக்கு சர்ப்ரைஸா வருமான்னு சொல்லி எதிர்பார்க்கல. நிறைய இடத்துல சந்திச்சிருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. நன்றி. இப்ப சொல்லுங்க, உங்களுக்காக நிறைய கிஃப்ட் வந்திருக்கு, மிக்கி வந்திருக்கு, நல்ல ஒரு டான்ஸ் பண்ணிட்டீங்க. இப்ப சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் யார்கிட்ட வந்திருக்கு? வடிவா யோசிங்க. சில வேளை இங்க இருந்து வந்திருக்கலாம், இல்லாட்டா வெளியில இருந்து கூட வந்திருக்கலாம், உண்ட உறவுகளா இருக்கலாம், உங்களோட மிஸ் பண்றாங்களா இருக்கலாம். ரொம்பவே யோசிக்க வலிக்கிறீங்க. சரி, பஸ்ட்டுக்கு வந்துருக்க கிஃப்ட ஒன்னொண்டா பாப்போமே. சரி, இன்னைக்கு இந்த கையில ஒரு கிஃப்ட் இருக்குது. இது என்னவா இருக்கும் எதிர்பார்க்குறீங்க? சரி, இன்னைக்கு வாங்கி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. சரி, உங்களுக்காக வந்திருக்குது. நீங்க உங்க கூடவே எப்பவுமே இருக்கணும். தன்னோட நினைப்பு எப்பவுமே உங்க கூட இருக்கணும்ன்றதுக்காக ஸ்பெஷலா இதை கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. இனியும் வாய் திறக்காம இருந்து அமெரிக்காக்களா இருக்கீங்க. வடிவா யோசிச்சு உண்மையா சொல்லிடுங்க. இந்த கிஃப்ட் எல்லாம் கேரட் வந்திருக்க மாட்டேன் சொல்லி ஏன்னா அவங்க பக்கத்துல நிக்கிறதுக்காக அவங்கள சொல்லி சமாளிக்க கூடாது. இந்த கிஃப்ட் சொல்றவங்க நீங்க தப்பிக்கிறதுக்காக வைஃப் தான் சொல்லுவீங்க. ஆனாலும் விட வேண்டாம். உங்கள்ட வாயாலேயே உண்மையான பேரை சொல்ல வைக்க சொல்லி இருக்காங்க. மூத்தண்ணா அண்ணாண்ட பேர் அதை விட வேற யாரெல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க? ஒட்டு மொத்தமா சகோதரத்தை சொல்ல வாரீங்க அப்படியா? ஆனா இந்த கிஃப்ட் வந்து சகோதர வழியிலேயும் வேற இல்லை. உங்களை மிஸ் பண்ணி உங்களோட லைஃப்ல வாழையா போயிட்டேன்னு சொல்லி கவலையோட உங்களை இந்தியாவில நீங்க இருக்கீங்க, லவ் பண்ணிருக்காங்களாம். நீங்க ஸ்ரீலங்கா போனதுல இருந்து தொடர்பு இல்லையா? அதுக்கு பிறகு அரபு நாட்டு தங்கிய போயிட்டு திருப்பி சொல்லாம போலாம் பிரான்சுக்கு வந்துட்டீங்களாம். இப்பதான் உங்களோட தொடர்பை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இன்றைக்கு பர்த்டே நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி அனுப்பி இருக்காங்க. அதோட தன் அன்பையும் இப்பவும் நான் ஞாபகம் வச்சிருக்கேன், அன்பு வச்சுக்கேன்னு சொல்லிவிட சொல்லியிருக்காங்க. இல்லையா? நிச்சயமா. ஆனா அப்ப இந்த கிஃப்ட் நாங்க என்ன பதில் சொல்றது? அப்படியே இதுதான் வந்திருக்குது. சரி, தொடர்ச்சியா அடுத்த கிஃப்ட் பார்ப்போம். விக்கில கையில என்னோட கிஃப்ட் இருக்குது. இது என்னவா இருக்கு? எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணி இருக்கிறாங்க. என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? சரி, விக்கில வாங்கி கொடுங்க, என்ன இருக்குன்னு பார்ப்போம். நாங்க சரி, அடுத்ததா உங்களுக்கு சாம்சங் போன் வந்திருக்குது. எப்பவுமே உங்க கூடவே என்னது தெரியும்? வைஃப் என்னத்துக்கா போன பார்த்தோன்னு ஸ்பெஷலா வைஃப் சொல்றீங்க? இதே மாடல் சில வேளை அவங்க தகுந்த தேவைக்கு கேட்டிருக்கலாம். ஆனா இந்த கிஃப்ட் அவங்க தெரிஞ்சு வரல. சில வேளை நீங்க வைஃபுக்கு தெரியாம இப்ப பழைய ஆளோட கதைக்கிட்டு அவங்க சொல்லிட்டீங்களோ தெரியாது, எனக்கு போன் பிடிக்கும்னு சொல்லி. இல்ல 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 நான் சோறாக்கணும். ஆனா அவங்க தெரிஞ்சு வரல. என்ன சரி, தொடர்ச்சியா அடுத்த கிஃப்ட் பார்ப்போம். குட்டியா சின்ன ஒரு கதோ பேக்ல வாங்கி இருக்குது. இது என்னன்னு தெரியல, நீங்க வாங்கி கொள்ளுங்க. என்னன்னு பார்க்க சொல்றீங்க. சில ஒரு அனுப்பி எக்ஸ்கல்பன் சொல்லிட்டா வாட்ச் தான் அனுப்பி சொல்லி எங்களுக்கு டவுட்டா தான் இருக்குது. குடும்பத்துக்கு பிரச்சனை வருவது இந்த கடமை நாங்க செய்வோம். சரி, உங்களுக்காக வாட்ச் வந்துருக்கு.
சரி இப்ப சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் ஸ்ரீலங்காவில இருந்து வாரன்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க? ஸ்ரீலங்காலேருந்து வரேன்டா அக்கா. அக்காண்ட பேர் ரீட்டா. சரி எல்லாமே உங்கள்கிட்ட சைட்ல சொல்லிட்டு போறீங்க. உங்கள்கிட்ட வைஃபிட்ட சைட்ல யாரையுமே சொல்லலையே. மச்சாலா. அடுத்த விஷயம் மச்சாலா கேட்டேன். மச்சாலன்னு சொன்னா எல்லாருக்கும் பிடிக்குமா இருக்கா? மச்சால சொல்லி சமாளிச்சு விட்டீங்க. சரி மச்சாலன்னு சொன்னா எந்த மச்சால அனுப்பி இருப்பாங்க? எத்தனை மச்சால் இருக்கிறாங்க? அப்ப எந்த மச்சால அனுப்பி இருப்பாங்க? மூத்தவா. அவன்கிட்ட பேர் இல்லையே. வேற யாரெல்லாம் அனுப்பி இருக்கலாம்? ஸ்ரீலங்காவில இருந்து அனுப்புறேன்னு சொன்னாங்க. இல்ல. சரி என்னோட கிஃப்ட் இருக்குது, அதை பார்ப்போம். சரி விக்கிட்ட கையில கிஃப்ட் ஒன்று இருக்குது. அதுல வந்து ஒரு போட்டோ ஒன்று இருக்குது. ஆரம்பத்திலேயே சொல்லிடுறான். அப்பா நீங்க ரொம்ப யோசிச்சு இப்பவே உண்மையா சொல்லுவீங்க. ஏன்னா போட்டோவை பார்த்தா உங்க அப்படி மட்டும் அதுக்கு முன்ன உண்மையா சொல்லிட்டா நல்லா என்ன. ஒரு போட்டோ ஒன்று இருக்குது. அது நீங்க ஆரம்பத்துல இருக்க போட்டோவா இருக்கலாம். யாரோட சேர்ந்து எடுத்துருப்பீங்க? திருமண வாழ்க்கைக்கு முன்னா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட எடுக்கலாம், வைஃபோட. சரி உங்களோட திருமணம் என்ன மாதிரி? பேச்சு திருமணமா, காதல் திருமணமா? காதல் பிறகு பேசி. சரி அப்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான காதல் கதையை கேட்கறதுக்கு நாங்க ரெடி ஆகிறோம். அதுக்கு முதல்ல கிஃப்ட பார்ப்போம். இந்த கிஃப்ட்ல நாங்க நினைக்கிறோம் நம்மளோட ஒரு எக்ஸ்டர்னல் ஃப்ரெண்ட் இந்த போட்டோ தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். எடுக்க போக வாங்கி பாருங்க என்ன போட்டோ வாங்கிருக்கேன்னு சொல்லி பார்ப்போம் எல்லாரோட சேர்த்து. மொத்த பார்த்தா ஒரு டென்ஷன் இருக்குது, ஏதோ உண்மை இருக்குது. எல்லாருமே கேட்டுக்கொள்ளுங்க, வடிவா பார்த்து கொள்ளுங்க. டான்ஸ் ஆடைக்கு ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷம் இதுவரைக்கும் இன்னும் காண இல்லை. எப்படா இந்த விளக்கம் எல்லாம் தீர மட்டும் டான்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. அப்பாடா ஏன்டா போட்டோ வந்துருக்குது? இது மச்சால மகள் தேவா. மகள்கிட்ட மகள் என்ன? அதாவது வந்து உன்ன பேரப்பிள்ளைங்க போட்டோ வந்துருக்கு. பேரப்பிள்ளைண்டா ரொம்ப பிடிக்குமா? அப்ப உங்களுக்கு பேரப்பிள்ளைய பிடிக்கும்னு கூட பேரப்பிள்ளைங்க போட்டோவை வச்சு அனுப்பி இருக்காங்க. அப்ப ஒட்டுமொத்தமா உங்களை சுத்தி சுத்தி இப்ப கூட நேசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச பேக், உங்களுக்கு பிடிச்ச போன், உங்களுக்கு பிடிச்ச பிள்ளைங்க போட்டோவில மணிக்கூடு வந்துருக்குது. யார் அனுப்பிடுவாங்க? கார்த்தி சார். யார் அவங்க? முத்த மச்சாங்க மகள். ஆனா இந்த போட்டோ வந்து அவங்க நேரத்துக்காக அவங்கள கிஸ் பண்ணக்கூடாது. இவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, இவங்கள ரொம்ப பாசம் வச்சுக்கலாம், அதுக்காக தான் ஸ்பெஷலா அனுப்பி இருக்கிறாங்க. இதை விட இது ஒரு பெரிய ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்குது. அதுல நிறைய போட்டோ இருக்குது. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான போட்டோ இருக்கும் போல எனக்கு பெரிய ஃப்ரேம். அதை பார்ப்போம் அதுல யாருக்கு போட்டோ இருக்குன்னு சொல்லி. போட்டோ பார்க்க ரெடியா? டென்ஷன் எல்லாம் செஞ்சுட்டுதான் கொஞ்சம் கதையும் வரதில்லை, முகமும் மாறி. சரி விக்கிட்டு வாங்கிக்கொள்ளு. இப்ப யார்கிட்ட போட்டோ எல்லாம் வந்துருக்குது? இந்த வைஃப் புள்ளியர் இவையெல்லாம் செய்யுது. சரி வைஃப் புள்ளியர் போட்டோ இருக்கிறதுக்கா அவங்கள சொல்லக்கூடாது. இவெல்லாம் போட்டோ எல்லாம் யாருக்கு அனுப்பிட்டீங்க? வைஃப் புள்ளியருக்கு தெரியாம இவன் பண்ணாங்க. இவங்கிட்ட போட்டோ இருக்கா? இவங்கிட்ட போட்டோ நீங்க அனுப்பி இருக்கீங்க யாருக்கோ அவங்க தான் இதெல்லாம் பிரேம் பண்ணி இருக்கிறாங்க. இவ்வளவு போட்டோ ஒன்று சேர்த்து சான்ஸே இல்லை. சரி ஃபைனலா சொல்லுங்க, இந்த கிஃப்ட் வந்து ஒரு ஆள்கிட்ட வர இல்லை, கிட்டத்தட்ட 5 பேர்கிட்ட வந்துருக்குது. அதை விட இங்க ஒட்டுமொத்தமா ஒரு ஆள் சேர்ந்து ஒழுங்கமைச்சிருக்காங்க. அப்படின்னு சொன்னா அந்த 5 பேர் யாரா இருக்கும்? அந்த ஒழுங்கமைச்சால் யாரா இருக்கும்? உங்களோட கெஸிங்கின் படி 5 பேருமே உங்களை நேசிக்கக்கூடியார்கள், உங்களை அனுப்பி வச்சிருக்கக்கூடியார்கள். 5 அதோட ஒழுங்கமைச்சது டோட்டலா 6 பேர் ஒழுங்கமைப்போட இந்த கிஃப்ட் உங்கள்கிட்ட வந்துருக்கு. இங்க இருக்கிறார்களா? இங்க இருக்கிறார்கள், ஊர்ல இருக்கிறாங்க. இங்க இருக்கிறது யார்? ஓகே வேத சகோதரர்கள். சரி ஃபைனலா நாங்க யார் அனுப்புறேன்னு சொல்லி பார்ப்போமா? கொஞ்சம் டென்ஷனா இருக்கு, ரெண்டும் குழப்பம் தீர இல்ல. போட்டோவை பார்த்துட்டு குழப்பம் இருக்கு என்ன வேணா. சரி இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்காக யார் அனுப்பினு சொன்னா, உங்களுக்காக இந்த பேக்க வந்து உங்களுடைய மச்சான் ஜூட்டும், அதே நேரம் கைமணி கூடு வந்து சாயன், அதாவது வந்து உங்களோட பிள்ளைகள ஃப்ரெண்டும், பிரேம் வந்து உங்களுடைய மகள் தருணிகாவும்,
சுவர்மணி கூடு வந்து உங்களை அப்பாவாக நேசிக்கக்கூடிய உங்களோட பேரை புள்ள அம்முக்குட்டிட்ட இருந்து ஸ்ரீலங்காவில இருந்து வந்திருக்குது. அதே நேரம் போன் வந்து உங்களுடைய மகன் விலட்சணத்தில இருந்து வந்திருக்குது. அதோட இந்த ஒட்டுமொத்த சர்ப்ரைஸையும் வந்து உங்களுடைய மனைவி ஜெயந்தி தான் ஒழுங்கு செஞ்சிருக்காங்க. அது அம்மா சரி, எதிர்பார்த்தீங்களா? இல்ல இல்ல என்ன சொல்ல போறீங்க? 5 பேருடைய இந்த கிஃப்ட் வந்திருக்குது. அதே நேரம் உங்க அருகில இருந்து கொண்டே உங்களுடைய மனைவி எல்லாத்தையுமே ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த பர்த்டே கூட சர்ப்ரைஸா ஒழுங்கு செஞ்சவங்களாம் கடைசி 2 நாட்கள்ல உங்களுக்கு தெரிய வந்துட்டாங்க இந்த பர்த்டே ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லி. அதுவும் சொல்லி கவலைப்பட்டாங்க. எல்லாமே சர்ப்ரைஸா இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்களா. ஆனா என்ன சொல்றாங்க, இந்த பர்த்டே தெரிய வந்துட்டு ரெண்டாலும் பரவாயில்ல, இது சர்ப்ரைஸா இருக்கணும்னு சொல்லி தான் எங்களை அனுப்பிடுவாங்க. என்ன சொல்ல போறீங்க? நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நன்றி மட்டும் தானே உங்களுக்கு இவ்வளவு செஞ்சிருக்காங்க. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நன்றி. சரி, இந்த இடத்துல நீங்க என்ன சொல்ற, இருக்கிற மகிழ்ச்சியோட இதே சந்தோஷத்தோட வாழணும்னு சொல்லி வாழ்த்துறோம். அது மட்டும் இல்லாம இந்த பிறந்த நாளுக்கு உங்களுடைய மனைவி, மச்சான், பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட், அதே நேரம் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் உங்களுக்கு 50வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி நன்றி நன்றி.